காளானை வச்சு ஒரு சூப்பரான காரசாரமான மசாலா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி காளானை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. காளானை நல்லா மேலே உள்ள தோலை வச்சு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நம்ம நறுக்கிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நான் அரை ஸ்பூனாக 2 தடவை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வடை போன பின்னாடி நறுக்கி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க, சீக்கிரம் வதங்கிடும். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். டக்குன்னு செஞ்சிடலாங்க, சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு போட்டிருக்கேன். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் எனக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, வறுத்து பொடி பண்ண ஜீரகப்பொடி போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டு இப்போ இதெல்லாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கின பின்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்க காளானை போட்டுக்கலாம். காளானை போட்டு தண்ணியெல்லாம் விட வேண்டாங்க, அப்படியே நம்ம சிம்லேயே வச்சு கிண்ணோன்னா இந்த பாருங்கள், தண்ணியே விடலை, எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள். அதில் இருக்க தண்ணியே இவ்வளோதான் ஆயிடுச்சு. தண்ணி விடணும் தேவை கிடையாது, டக்குன்னு வெந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே போட்டு தாளிக்கலை, அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்ல ஒரு கொதி வந்த பின்னாடி மேலாக பெப்பர் தூள் மிளகுத்தூள் தூவி விட்டு இறக்கணும்னா அருமையான காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கங்க, சூப்பராக இருக்கும். ரொட்டி சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வேறு லெவலாக இருக்குங்க. மேலாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி